தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரர்களுக்கு உதயநிதி வாக்குறுதி. தேவேந்திரர்களுக்கு உதயநிதி வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய 67வது குருபூஜை இன்றைய தினம் பரமக்குடியில் நடைபெறுகிறது. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி திமுகவினருடன் சென்று இன்று பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் திமுகவினர் சென்று அஞ்சலி செலுத்தினர். பரமக்குடிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலினிடம் தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பாக மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கென்னடி, சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், சங்கரன்கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றி அரசாணை வெளியிட வேண்டுமென்று உதயநிதியிடம் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்து அவர்களை எம்பிசி அல்லது பிசி பட்டியலில் சேர்க்க உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபைக்கு தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேறி பிசி அல்லது எம்பிசி பட்டியலில் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அதற்கு வாக்குறுதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.